ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு எப்போது கர்மாதீத்த நிலை ஏற்படுமோ அப்போது விஷ்ணுபுரிக்கு போவீர்கள். பாஸ்வித் ஆனராகும் குழந்தைகளே கர்மாதீத் ஆவீர்கள். கேள்வி: குழந்தைகள் உங்களுக்காக 2 தந்தைகளும் என்ன முயற்சி செய்கிறார்கள்? பதில்: குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதி பெற வைக்க வேண்டும். அனைத்து குணங்களும் நிறைந்து 16 கலைகள் சம்பூர்ணமாக மாற்றுவதற்கு பாப் தாதா இருவரும் முயற்சி செய்கிறார்கள். இது உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடைத்ததைப் போல இருக்கிறது. அப்படி அதிசய கல்வியை கற்பிக்கிறார்கள். அதனால் நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். பாடல்: குழந்தை பருவ நாட்களை மறவாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். நாடகத்தின் திட்டப்படி இப்படிப்பட்ட பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றன. இங்கே சினிமா பாடல்களை வைத்து வாணி நடத்துவதை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஞானம்? சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடதங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டார்கள். இப்போது ரெக்கார்டை வைத்து வாணி நடக்கிறது. நாம் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக மாறியிருக்கிறோம். அவரிடமிருந்து அதீந்திரிய சுகம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தந்தையை மறக்கக்கூடாது என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தையின் நினைவால் தான் ஜென்ம ஜென்ம பாவங்கள் எரிந்து சாம்பலாகும். நினைவை விட்டு பாவங்கள் தங்கிவிடும்படி ஆகக்கூடாது. பிறகு பதவியும் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட தந்தையை நன்றாக நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நிச்சயதார்த்தம் நடந்தவுடன் ஒருவர் பிறரை நினைவு செய்கிறார்கள். உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது. பிறகு எப்போது நீங்கள் கர்மாதீத்த நிலை பெறுவீர்களோ அப்போது விஷ்ணுபுரிக்கு போவீர்கள். இப்போது சிவபாபாவும் இருக்கிறார், பிரஜா பிதா பிரம்மாவும் இருக்கிறார். 2 என்ஜின் கிடைத்திருக்கிறது. ஒன்று நிராகாரி, மற்றது சாகாரி. குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதி பெற வேண்டும் என்று இருவரும் முயற்சி செய்கிறார்கள். அனைத்து குணங்களும் நிறைந்து 16 கலைகள் சம்பூர்ணமாக மாற வேண்டும். இங்கே பரீட்சையை பாஸ் செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு இந்த படிப்பு மிக அதிசயமாக இருக்கிறது. அந்த படிப்பு மரண உலகத்திற்காக இருக்கிறது. இந்த படிப்பு அமரலோகத்திற்காக இருக்கிறது. அதற்காக இங்கே படிக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மா எதுவரை பவித்திரமாக மாறவில்லையோ அதுவரை சத்தியுகத்திற்கு போக முடியாது. அதனால் தந்தை சங்கம யுகத்தில்தான் வருகிறார். இதைத்தான் புருஷோத்தம கல்யாண்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறீர்கள். அதனால் ஸ்ரீமத்துப்படி நடந்து கொண்டே இருங்கள். ஷீஷி என்று சிவபாபாவிற்கே சொல்லப்படுகிறது. மாலையின் அர்த்தமும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலே மலரான சிவபாபா இருக்கிறார். பிறகு ஜோடி மணிகள் இருக்கின்றன. அது இல்லற மார்க்கத்தை குறிக்கிறது. பிறகு வெற்றி பெறுபவர்களின் மணிகள் இருக்கின்றன. அந்த ருத்ர மாலை பிறகு விஷ்ணு மாலை ஆகிறது. இந்த மாலையின் அர்த்தத்தை யாரும் அறியவில்லை. குழந்தைகள், நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக மாற வேண்டும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். 63 பிறவிகள் நீங்கள் தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது இந்த ஒரு காதலரின் காதலியாக இருக்கிறீர்கள். எல்லோரும் ஒரு பகவானின் பக்தர்களாக இருக்கிறார்கள். கணவர்களின் கணவராக, தந்தைகளின் தந்தையாக அவர் ஒருவரே இருக்கிறார். குழந்தைகள், உங்களை அரசர்களின் அரசராக மாற்றுகிறார். தானாவது இல்லை. தந்தையின் நினைவால் தான் உங்கள் ஜென்ம ஜென்ம பாவங்கள் சாம்பலாகும் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சாது சந்நியாசிகள் சொல்கிறார்கள். நல்லதோ கெட்டதோ சமஸ்காரத்தை ஆத்மாவை எடுத்து செல்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். எங்கே பார்த்தாலும் பகவானே பகவானாக இருக்கிறார். இந்த எல்லா லீலைகளும் பகவானுடையவை என்று அவர்கள் சொல்கிறார்கள். பாவ பாதையில் முற்றிலும் அழுக்காக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வழிகளில் மனிதர்கள் லட்சக்கணக்குகளில் நடக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. புத்தியில் எப்போதும் 3 தர்மங்களை நினைவில் வையுங்கள். சாந்திதாமம், அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. சுகதாமம், அங்கே போவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். துக்கதாமம், அரை கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது. பகவானே ஹெவன்லி ஹார்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அவர் எந்த நரகத்தையும் ஸ்தாபனை செய்வதில்லை. நானோ சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். மற்றபடி இது வெற்றியின் தோல்வியின் விளையாட்டு. குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத்துப்படி நடந்து இப்போது மாய வடிவ ராவணின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. குழந்தைகள், நீங்கள் இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். இதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.
குருடர்களுக்கு ஊன்றுகோலாக வீட்டின் வழியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் அந்த வீட்டை மறந்துவிட்டனர். இது ஒரு நாடகம் என்று சொல்கிறார்கள். எனினும் இதன் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிட்டனர். ராவணன் உங்களை எவ்வளவு குருடராக மாற்றிவிட்டான் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது தந்தை எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். தந்தையை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். அதற்காக அவர் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் அறிந்து இருக்கிறார் என்பது கிடையாது. அதை மாய மந்திரம் செய்பவர்கள் கற்கிறார்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்தின் விஷயங்களை சொல்கிறார்கள். ஞானம் நிறைந்தவர் என்பதின் அர்த்தம் இது கிடையாது. இது தந்தையின் புகழ். அவர் ஞானக்கடல், ஆனந்தக்கடல். அவர் மனதை அறிந்தவர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். அவர் டீச்சர், நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் ஆன்மீக தந்தையாகவும் இருக்கிறார், ஆன்மீக சத்குருவாகவும் இருக்கிறார். அவர்கள் உலகிய டீச்சர்கள், குருமார்கள் ஆகிறார்கள். இருந்தும் வெவ்வேறாக இருக்கிறார்கள். மூவரும் ஒருவராக இருக்க முடியாது. ஏதோ ஒரு தந்தை டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்க முடியாது. இருந்தும் அவர் மனிதராக இருக்கிறார். இங்கே அந்த சுப்ரீம் உயிரான பரமபிதா பரமாத்மா பாடம் கற்பிக்கிறார். ஆத்மாவை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பரமாத்மா அர்ஜுனருக்கு காட்சி காட்டினார். அப்போது போதும், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், என்னால் இவ்வளவு பிரகாசத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள். இதை எல்லோரும் கேட்டு இருக்கிறார்கள். அதனால் பரமாத்மா அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். முன்னர் பாபாவிடம் வந்தபோது காட்சியில் சென்றார்கள். அப்போது போதும், நிறுத்துங்கள், மிக பிரகாசமாக இருக்கிறது, என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். எதை கேட்டு இருக்கிறார்களோ அந்த பாவனை புத்தியில் இருக்கிறது. யார் எந்த பாவனையோடு நினைவு செய்வாரோ நான் அவரது பாவனையை பூர்த்தி செய்ய முடியும் என்று தந்தை சொல்கிறார். ஒருவர் கணேசரின் பூசாரியாக இருந்தால் அவருக்கு கணேசரின் காட்சி கொடுப்பார். காட்சி கிடைத்தவுடன் முக்திக்கு சென்றதாக நினைத்து கொள்கிறார். எனினும் அப்படி இல்லை. முக்தி தாமத்திற்கு யாரும் போக முடியாது. நாரதருக்கும் உதாரணம் இருக்கிறது. அவரை பக்தன் சிரோன்மணி முதன்மையானவர் என்று சொல்கிறார்கள். நான் லட்சுமியை மனம் செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்போது உனது முகத்தை பார் என்று சொல்லப்பட்டது. பக்தம் மாலையும் இருக்கிறது. பெண்களில் மீராவும் ஆண்களில் நாரதரும் முக்கியமானவர்களாக சொல்லப்படுகிறார்கள். இங்கே ஞானத்தின் சிரோன்மணியாக சரஸ்வதி இருக்கிறார். நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். மாயாவிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். மாயா அப்படி தலைகீழ் வேலை செய்ய வைக்கிறது. பிறகு கடைசியில் பகவான் வந்தும் என்னால் ஆஸ்தி பெற முடியவில்லையே என்று அதிகமாக அழவேண்டி வருத்தப்பட வேண்டி இருக்கும். பிறகு சென்று பிரஜாவிலையும் தாசியிலையும் ஆக நேரிடும். கடைசியில் படிப்பு முடிந்துவிடும். பிறகு அதிகமாக வருத்தப்பட நேரிடும். அதனால் பிறகு வருத்தப்பட நேரிடும் என்று முன்கூட்டியே புரிய வைக்கிறார். எந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு யோக அக்னியில் பாவங்கள் சாம்பலாகும். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. பிறகு அதில் அழுக்கு சேர்ந்து சேர்ந்து தமோ பிரதானமாக மாறியது. தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு என பெயர்கள் உள்ளன. இப்போது இரும்பு காலத்திலிருந்து பொற்காலத்திற்கு போக வேண்டும். பவித்திரமாக மாறாமல் ஆத்மாக்கள் போக முடியாது. சத்தியுகத்தில் பியூரிட்டி இருந்ததால் அமைதியும் செல்வமும் இருந்தன. இங்கே பியூரிட்டி இல்லாததால் அமைதியும் செல்வமும் இல்லை. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இந்த குழந்தை பருவத்தை மறக்காதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தத்து எடுத்திருக்கிறார். பிரம்மா மூலமாக தத்து எடுத்திருக்கிறார். இது அடாப்ஷன் என்று சொல்லப்படுகிறது. தனதாக்குவது. பெண்ணை அடாப்ட் செய்கிறார்கள். மற்றபடி குழந்தைகள் உருவாக்குகிறார்கள். பெண்ணை படைப்பு என்று சொல்வதில்லை. நீங்கள் எனது அதே குழந்தைகள். உங்களை கல்ப முன்னரும் அடாப்ட் செய்திருந்தேன் என்று இந்த தந்தையும் சொல்கிறார். இப்படி அடாப்ட் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கே தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. மிக உயர்ந்த தந்தையிடமிருந்து மிக உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது. அவர்தான் பகவான். பிறகு 2ஆம் நம்பரில் இருப்பவர்கள் சத்தியுக எஜமானர்களாக
லக்ஷ்மி நாராயணர். இப்போது நீங்கள் சத்தியுகத்தின் எஜமானர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது சம்பூர்ணமாகவில்லை, மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். தூய்மையாகி தூய்மையாக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவை. இப்போது நீங்கள் ஆன்மீக சேவை செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் மிக உயர்ந்தவர்கள். சிவபாபா பதித்தர்களை பாவனமாக மாற்றுகிறார். நீங்களும் பாவனமாக மாற்றுகிறீர்கள். ராவணன் உங்களை எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக மாற்றியிருக்கிறான். இப்போது தந்தை தகுதி பெற வைத்து உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தந்தையை கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக எப்படி சொல்ல முடியும்? இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். கல்பத்திற்கு பிறகு இப்படியே நடக்கும். இப்போது நாடகத்தின் திட்டப்படி உங்களுக்கு புரிய வைக்க நான் வந்திருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. தந்தை ஒரு நொடி கூட தாமதிக்க முடியாது. பாபா எப்படி அவதரித்திருக்கிறாரோ அப்படி குழந்தைகள் நீங்களும் அவதரிக்கிறீர்கள். நீங்கள் அவதாரமாக இருக்கிறீர்கள். ஆத்மா இங்கே வந்து சாகாரத்தில் பாகத்தை நடிக்கிறது. இது அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. பாகத்தை நடிக்க மேலிருந்து கீழே வருகிறது. தந்தைக்கும் தெய்வீக அலௌகிக பிறவி ஏற்படுகிறது. நான் இயற்கையை ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கிறது என்று தந்தை தானே சொல்கிறார். நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன். இது எனக்காக நிச்சயிக்கப்பட்ட உடல். இது மிகப்பெரிய அதிசய விளையாட்டு. இந்த நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நடித்து கொண்டே இருக்கிறார்கள். 21 பிறவிகளுக்கு பாகத்தை இப்படியே நடிப்பார்கள். உங்களுக்கு தெளிவான ஞானம் கிடைத்திருக்கிறது. அதுவும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கிடைத்திருக்கிறது. மகாரதிகளுக்கு தந்தை புகழ் பாடவே செய்கிறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்ததாக காட்டுகிறார்கள். அவை அனைத்தும் கட்டுக்கதைகள். அது உலகிய டபுள் இம்சை வன்முறை. நீங்கள் ஆன்மீக டபுள் அகிம்சையாளர்கள். அரச பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் எப்படி அமர்ந்து இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். தந்தையின் நினைவால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கவலையே இருக்கிறது. எல்லா முயற்சியும் நினைவு செய்வதற்காகவே இருக்கிறது. பாரதத்தின் பழைய யோகம் பாடப்பட்டு இருக்கிறது. வெளிநாட்டவரும் பாரதத்தின் பழைய யோகத்தை கற்க விரும்புகிறார்கள். சந்நியாசிகள் நமக்கு இந்த யோகத்தை கற்பிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் எதையும் கற்பிப்பதே இல்லை. அவர்களுடையது அட்யோக சந்நியாசம். நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ராஜ்யம் இருந்தது. இப்போது முடிவாக இருக்கிறது. இப்போது இருப்பது பஞ்சாயத்து ராஜ்யம். உலகில் இருள் அதிகம் இருக்கிறது. இப்போது தேவையற்ற இரத்த விளையாட்டு நடக்க வேண்டும். இப்படியும் ஒரு விளையாட்டை காட்டுகிறார்கள். இது எல்லையற்ற விஷயம். எவ்வளவு இரத்தம் வெளிப்படும். இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். எல்லோருக்கும் மரணம் ஏற்படும். இதை தேவையற்ற இரத்த விளையாட்டு என்று சொல்கிறார்கள். இதை பார்ப்பதற்கு அதிக தைரியம் தேவை. பயந்தவர்கள் உடனே மயக்கமடைவார்கள். இதில் அஞ்சாமை அதிகம் தேவை. நீங்கள் சிவசக்திகள் தானே. சிவபாபா சர்வ சக்திவான். நாம் அவரிடம் இருந்து சக்தி பெறுகிறோம். பதித்ததிலிருந்து பாவனமாகும் உத்தியை தந்தையே சொல்கிறார். தந்தை முற்றிலும் எளிய வழி சொல்கிறார். குழந்தைகளை, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது தமோ பிரதானமாக மாறியிருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதித்ததிலிருந்து பாவனமாக மாறிவிடுவீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். ஆத்மா தந்தையோடு யோகம் வைக்க வேண்டும். அப்போது பாவங்கள் சாம்பலாகும். தந்தையே அத்தாரிட்டியாக இருக்கிறார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா தோன்றியதாக சித்திரங்களில் காட்டுகிறார்கள். அமர்ந்து அவர் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவும் ஆகிறார் என்று இப்போது உங்களுக்கு தெரியும். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார். பிறகு எதை ஸ்தாபனை செய்கிறார்? அதை நிச்சயம் பாலனையும் செய்ய வேண்டும். இவை அனைத்தும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இந்த ஆன்மீக ஞானத்தை எப்படி அனைவருக்கும் கிடைக்க செய்வது என்ற எண்ணம் யார் புரிந்து இருக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கும். நம்மிடம் செல்வம் இருந்தால் நாம் ஏன் சென்டரை திறக்கக்கூடாது? வாடகைக்கும் கட்டிடத்தை பெறலாம் என்று தந்தை சொல்கிறார். அதில் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை திறக்க வேண்டும். யோகத்தால் முக்தி, ஞானத்தால் ஜீவன் முக்தி என 2 ஆஸ்திகள் கிடைக்கின்றன. இதற்கு வெறும் 3 அடி நிலம் தேவை. வேறு எதுவும் இல்லை.
காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டியை திறங்கள். விஸ்வவித்யாலயம் அல்லது யூனிவர்சிட்டி இரண்டும் ஒரே விஷயமாக இருக்கிறது. இது மனிதர்களிலிருந்து தேவராவதற்கான எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி. நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அரே, பிகேகளின் தந்தைக்கு எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்க வந்து விட்டீர்கள். போர்டில் என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள். மிக அதிசய ஞானம், தந்தையும் அதிசயமானவராக இருக்கிறார். நீங்கள் உலகின் எஜமானர்களாக எப்படி ஆகிறீர்கள்? சிவபாபாவை ஷீ என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் மிக உயர்ந்தவராக இருக்கிறார். லட்சுமி நாராயணரை லட்சுமி ஸ்ரீ நாராயணர் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் நன்றாக தாரணை செய்யும் விஷயங்கள். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இதுதான் மிக உண்மையான அமரக்கதை. ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரக்கதை சொல்லப்படாது. எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் அமர்நாத்திற்கு போகிறார்கள். புத்துணர்வு பெறுவதற்காக குழந்தைகள் நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். பிறகு எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். சென்று புத்துணர்வு பெற வைக்க வேண்டும். சென்டர் திறக்க வேண்டும். 3 அடி நிலத்தை மட்டும் பெற்று ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டியை திறந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்போது பலருக்கு நன்மை நடக்கும். இதற்கு எந்த செலவும் இல்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் ஒரு நொடியில் கிடைத்துவிடும். குழந்தை பிறந்தவுடன் வாரிசாகிறது. உங்களுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டவுடன் உலகின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். பிறகு முயற்சியை பொறுத்தது நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. கடைசி காரணமில்லா இரத்த காட்சியை பார்ப்பதற்கு மிக மிக தைரியசாலியாக சிவசக்தியாக மாற வேண்டும். நினைவால் சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெற வேண்டும். 2. பாவனமாகி பாவனமாக்கும் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். டபுள் அகிம்சாவாதியாக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டின் வழி சொல்ல வேண்டும். வரதானம்: நான் மற்றும் எனதை முடித்து சமமான நிலையையும் சம்பூரணத்தையும் அனுபவம் செய்யும் உண்மையான தியாகி ஆகுக. ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா பாபா என்பது நினைவில் இருக்க வேண்டும். நான் என்பது முடிய வேண்டும். எப்போது நான் இல்லையோ அப்போது எனதும் இருக்காது. எனது சுபாவம், எனது சமஸ்காரம், எனது நேச்சர், எனது வேலை அல்லது டியூட்டி என்று எனது பெயர், எனது மரியாதை எப்போது இந்த நான் மற்றும் எனது என்பது முடியுமோ அதுவே சமமான நிலையாக சம்பூர்ணமாக இருக்கிறது. இந்த நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்வதே மிகப்பெரிய தியாகம். இந்த நான் என்ற அஸ்வத்தை, அதாவது குதிரையை, அஸ்வமேத யாகத்தில் சுவாகா செய்யுங்கள். அப்போது கடைசி ஆகுதி விழுந்து வெற்றி முரசு கொட்டும். ஸ்லோகன்: ஹாஞ்சி என்று சொல்லி ஒத்துழைப்பின் கரத்தை நீட்டுவதே ஆசீர்வாதங்களின் மாலை அணிவது ஆகும். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். எப்போது நிரந்தரமாக ஒரே ரசனை நிலையில் இருக்கும் பயிற்சி இருக்குமோ அப்போதே மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்க முடியும். அதற்கு முதலில் வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றுங்கள். பிறகு மாயா மூலமாக வரும் அநேக வித தடைகளை ஈஸ்வரிய ஈடுபாட்டின் ஆதாரத்தில் முடிக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை என்ற பாடத்தில் ஒரு முகத்தின் சக்தியை அதிகமாக்குங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.